இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க 4 பேரையும் கடவுளே விட்டாலும் நான் சும்மா விட வேணாம். நீங்க செஞ்ச தப்புக்கு மரண தண்டனை கிடைக்கணும். ஐயோ உங்க 4 பேரையும் நான் குணமா பார்க்கணும். அப்பதான் இந்த வீட்டோட குலதெய்வமா இருக்கிற பொம்மியோட ஆத்மா சாந்தி அடையும். இல்ல மாமா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசல. அந்த மொத்த வீடியோவையும் என் கண்ணால பார்த்தேன். அதுல இருக்கிற விஷயத்தை ஜீரணிக்க முடியாம அதிர்ச்சியிலையும் வேதனையிலையும் தான் பேசுறேன். ஐயோ, உன் புருஷனே உன்னை கைவிட்டதுக்கு அப்புறமும் உன் மேல இறக்கப்பட்டு இந்த வீட்டுல நான் சேர்த்தனே. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். என் சொத்து தான் உனக்கு வேணும்னு கேட்டிருந்தா அதை நானே கொடுத்திருப்பேன்ல. எதுக்காக பொம்மிய துடிக்க துடிக்க கொலை பண்ணீங்க? ஆனா எனக்கு இப்பதான் புரியுது. அன்னைக்கு நான் இறந்து போனதா டெத் சர்டிபிகேட் வாங்கினது, பத்திரத்துல என் கைரேகைய வச்சது, இது எல்லாமே உங்க வேலைதான் எனக்கு புரியுது. இவ்வளவு கீழ்த்தரமான ஆளுங்களா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. பொம்மி மாதிரி ஒரு நல்லவளை கொலை பண்றதுக்கு எப்படா உங்க எல்லாருக்கும் மனசு வந்தது? அது வந்து மாமா தெரியாம பண்ணிட்டோம் மாமா. எங்களை மன்னிச்சிருங்க மாமா, எங்களை மன்னிச்சிருங்க மாமா. மன்னிக்கிறது முடியவே முடியாது. வேணாம் மாமா. உங்க எல்லாருக்கும் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். வேணாம் மாமா. எனக்கு இருக்கிற கொலை வெறிக்கு இத்தனை வயசானாலும் உங்க எல்லாரையும் கொன்னு குவிச்சிடணும்னு தான் எனக்கு ஆத்திரம் வருது. ஆனா உங்களை மாதிரி கேவலமான ஆளுங்களை நான் சொல்ல விரும்பல. உங்க 4 பேருக்கும் ஆண்டவன் நாளை குறிச்சிட்டான். இனி தப்பிக்கவே முடியாது. ஐயோ மாமா, மாமா மன்னிச்சிருங்க மாமா. மாமா நாம மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆயிடலான்னு பார்த்தா இந்த கிழவ மசிய மாட்டேங்கிறானேக்கா. பரவாயில்ல விடுங்கக்கா. என்ன காலி பண்ணா அவர் பொண்ணுக்கு தானே. அத்தை, இப்ப என்னதான் பண்றது?